நம்ம நிறைய வீடியோஸ் போடும்போது கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். கலாச்சாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் மெசராக ரிலிஜியஸ் நம்பிக்கையும், அதனால் வர கலாச்சார பெனிஃபிட்டும், அதனால அந்த ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து வரக்கூடிய நம்ம பெனிஃபிட், ரேஷனல் பெனிஃபிட் தான் பார்க்குறோமே தவிர நான் என்லைட்டன்மெண்ட்டு, கடல் அவதாரம் அந்த மாதிரிலாம் சொல்லலை. இருந்தாலும் அதை பற்றி பேசும்போது நிறைய நண்பர்களுடைய கேள்விகள் எப்படி இருக்குன்னா, இந்த இந்து கலாச்சாரத்தில் பெண் அடிமைத்தனம் இன்னும் மோசமாக இருக்கு அப்படின்னா ஆக்சுவல் ரியாலிட்டி எஸ். வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். உலகத்தில் எல்லா பெண்களை விட இந்திய பெண்கள் சஃபராக தான் செய்கிறாங்க. தமிழ் பெண்களும் அதில் விதிவிலக்கு இல்லை. நான் கூட ஆரம்பத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு பெண் ஆணுக்கும் உள்ள இந்த கான்செப்சுவல் டிஃப்ரென்ஸு குழந்தை பெற்றுக்கிற அந்த 9 மாதம் 10 மாதம் லாக்இன் பீரியட்னால அந்த விமனுக்கு சேஃப்டி, இந்த விஷயத்தினால மேனுக்கு ஒரு டாமினன்ஸ் இருக்குது, ஃபீமேலுக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த மார்கரெட் மீடுன்னு ஒரு அம்மா ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. பசிபிக் ஐலண்ட்ஸில், அதாவது இங்கே இந்த கலாச்சாரத்தால் ஒரு திறந்த வெளி உலக கலாச்சாரத்தில் பாதிக்கப்படாத ஒரு பசிபிக் ஐலண்ட்ஸில் 3 ஐலண்ட் எடுத்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஐலண்டில் பெண்கள் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆண்கள் சப்மிசிவாக இருப்பாங்க, மேட்ரியார்கல். ஒரு ஐலண்டில் நம்மளை மாரி பேட்ரியார்கல், இன்னொரு ஐலண்டில் 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ அதை ஸ்டடி பண்ணும்போது இதே கண்டிஷனில் 3ஆவும் இருக்க முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பயாலஜிக்கலாக வரல, ஆனால் சோஷியல் கல்ச்சர்லாம் வருதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்து மதம் ஃபாலோ பண்ணுற அந்த கலாச்சாரத்தில் விமனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறைய கொஞ்சம் ஒரு ஆணோட ஒரு படி, அதாவது கணவனுக்கு செய்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கணவனே கண்கண்ட தெய்வம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இன்ஃபேக்ட் பையன் இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவான்னு ஹிந்து மதத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது பித்துனா நரகம், அந்த நரகத்துலேருந்து என்னை காப்பாற்றுறவன் தான் புத்ரா. ஸோ அந்த புத்ரா. ஸோ அதனால் பையன் பிறக்கலைன்னா நம்ம அந்த ஆணும் பெண்ணும் நரகத்துக்கு போய் தான் ஆகணுங்கிற நம்பிக்கைகள் இந்த மாதிரி. ஆனால் பெண்ணுக்கு அந்த இது இல்லை. ஸோ இதெல்லாம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஆக்சுவல் லைஃப்பில் மென்னோட டாமினன்ஸ் இருக்குது. இது இந்து மதத்தெல்லாம் வருதுன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன், ஆனால் கலாச்சாரத்தில் இருக்கேன்னா ஆமான்னு சொல்லுவேன். ஸோ இந்து மதத்தில் ஸ்கிரிப்சரில் இன்டென்ஷன் இது கிடையாது, ஆனால் கலாச்சாரம் வரும்பொழுது ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும்போது சட்டம் அப்படி தானே, கான்ஸ்டியூஷன் நிறைய விஷயம் நடந்து சொல்லியிருக்கு, அது அப்படியே சட்டமாக வந்துருச்சு, அந்த சட்டம் அப்படியேவா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. மாடிஃபிகேஷன் இருக்க மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் மாடிஃபிகேஷன் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் இன்னைக்கு சொல்கிறேன். தமிழ் பெண்ணு தான் அதிகமான சஃபரிங் இருக்கிற பெண்ணு நான் எப்பயுமே ரிஜிஸ்டர் பண்ணுவேன் எல்லா மீட்டிங்லையும். ஏன் அப்படின்னா, இந்தியாவிலே அதிகமாக கருப்பு நிறம் அப்படிங்கிற பரவலான விஷயங்கள் இருக்கிற மாநிலமாக தமிழ் மாநிலம், கேரள மாநிலம், நார்த் இந்தியாவில் நீங்கள் டெல்லி, பாம்பேயில் இருக்கிற நிறைய நண்பர்கள் கேட்டிங்கன்னா, அங்கன்னா பொண்ணு கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்களே அப்படின்னு. அங்கேயும் நார்த் இந்தியாவில் உண்டு, ஆனால் பர்சன்டேஜ் கம்மி. இந்த கருப்புங்கிற விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நெகட்டிவ் இமேஜ் வச்சிருக்காங்க. நான் தான் சொல்லுவேன், இங்க இருக்க தமிழ் ஹீரோயின்ஸே யாருமே கருப்பு கிடையாது, எல்லாருமே ஃபேர் தான். ஹீரோலே கருப்பு உண்டு. ஸோ ஆண்ல இருக்க கருப்பை விட பெண்ணில் இருக்க கருப்புக்கு இன்னும் இமேஜ் டவுனாக இருக்கு. ஸோ இது ரேசிசமும் இந்த ஜெண்டரும் கலந்த ஒரு ஹைரார்கி. நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தோடனே உலகம் முழுக்க நீங்கள் ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க, அமெரிக்கா எடுத்துக்கோங்க, சைனா எடுத்துக்கோங்க, எந்த கண்ட்ரியில் குழந்தை பிறந்தாலும் எல்லாரும் கேட்கறது என்ன வெயிட்னு கேட்பாங்க, அடுத்துதான் ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் மெயினாக தமிழ்நாட்டில் பிறந்தோடனே கேட்குற முதல் கேள்வி என்ன? இன்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நியூக்ளியர் ஃபேமிலியில் ஏகப்பட்ட ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகி போச்சு. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆனா பெண்ணா, பெண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கொஸ்டின் நிறமா இருக்காளா, எப்படி இருக்கா, அதை கேட்கறதுல ஒரு பாலிஷ்னஸ், அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா, பாட்டி மாதிரியா தாத்தா மாதிரியா, இந்த மாதிரியான நிறத்தை நேரடியாக கேட்க, ஆனால் அதே நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். வெள்ளையா இருக்குன்னு சொன்னாங்கன்னா காது எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தமிழ் பெண்ணுக்கு, இது ஆண் குழந்தைக்கு இல்லை, அடுத்து வெயிட்டு கேட்பாங்க, அப்புறம் சிசேரியான நார்மல் டெலிவரி கேட்பாங்க. ஆனால் பெண் குழந்தைக்கு, உலகம் முழுக்க தமிழ் பெண் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த சோகம். நிறம் என்ன, ஐடென்டி. ஆப்பிரிக்காவில் எல்லா குழந்தையும் கருப்பாக பிறக்குது, அதனால யாரும் கேட்க மாட்டாங்க. அமெரிக்காவில் எல்லா குழந்தையும் ஒயிட்ஸ் குழந்தை ஒயிட்டாக பிறக்குது, சைனாவில் எல்லா குழந்தையும் எல்லோவாக பிறக்குது, பிரச்சனை இல்லை. நார்த் இந்தியாவில் எல்லா டாமினன்ட் கம்யூனிட்டிஸ்லையும் ஒயிட்டாக பிறக்குது, பிரச்சனை இல்லை. நார்த் இந்தியாவில் இருக்க மற்ற கம்யூனிட்டிஸில் மிக்ஸ் ஆகி பிறக்குது, ஆனால் அங்கே இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலையும், இன்ஃபேக்ட் குஜராத்தில் கூட இல்லை, குஜராத்தில் ரொம்ப ரேரு டார்க் காம்ப்ளெக்ஷன், பட் அங்கேயுமே டார்க்குக்கு இது இல்லை. சும்மா கிளியோபட்ரான்னு ஒரே ஒரு ஆள் பிளாக் அழகிய வச்சுட்டு இத்தனை நாள் இந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கருப்புக்குன்னு தனி அழகு உண்டு, கருப்புக்குன்னு தனியான ஒரு
சுப்பீரியாரிட்டி உண்டு. சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டில் கூட எனக்கு தெரிந்தவரை பெண் அழகை வர்ணிக்கும் போது நிறத்தை குறிப்பிடவே இல்லை. கருப்பா இருக்கா இல்ல சிவப்பா இருக்கா, நிறம் பொன் நிறம்னு சொல்லும்போது பசும்பொன் நிறமெல்லாம் கருப்பு தான் அது. ஸோ இந்த வெள்ளை அப்படிங்கிற நிறம், இந்த ரோஸு, இந்த வீட்டிஷு, இது எதுவுமே சங்க இலக்கியத்தில் கிடையாது. பெண்ணோட அழகு அகப்பாடல்கள் ஏகப்பட்ட இடத்துல வர்ணிக்குது. ஆனால் ஒரு இடத்துல கூட கலரை வச்சு நிர்ணயிக்கல. அப்போ தமிழர்கள் ஒரு காலத்தில் மற்ற சமுதாயங்கள் அதிகமாக வராத போது, எல்லாருமே அதிகமான கருப்பு நிறத்தில் இருந்த போது, கருப்பில் இருக்க அழகை ஆராதித்த தமிழர்கள் காலப்போக்கில் இந்த வெள்ளை தான் ஒசந்தது, இந்த வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், வெள்ளையா இருக்கவன் அறிவாளி அப்படிங்கிற இதில் வெள்ளையா இருக்கிற பொண்ணு தான் அழகுங்கிற ஒரு இடத்துக்கும் வந்துட்டாங்க. இதை மாற்ற வேண்டியதும் இன்னைக்கு இருக்க தமிழர்களுடைய முக்கியமான கடமை. தமிழ் பெண்ணுக்காக தொடர்ந்து நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.